அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா காஸ் எலிமினேஷன் மெத்தட். இந்த டாப்பிக்கில் இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் இளங்கோவன் M5316 அப்படின்ற ஐடியிலேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும் எல்லா வியூவர்ஸ்க்காகவும் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கொடுத்துருக்கிற இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாற்றிக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஸ் எலிமினேஷன் மெத்தடில் 24 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 3 10 2 17 4 28 4 -1 இந்த மாதிரி நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிக்கலாம். இது ரோ 1 ரோ 2 ரோ 3 அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போது இதில் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறதால நம்ம இங்கே வந்து ஒரு கோடு ஒன்று போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு இந்த 24 35 32வை இந்த இடத்துல நம்ம எழுதிக்கலாம். இப்போ இந்த காஸ் எலிமினேஷன் மெத்தடில் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடங்க இருக்குது இல்லைங்களா, இந்த எல் ஷேப்பில் இருக்கிற இந்த இடம்லாம் 0 ஆகணும். அதாவது இந்த மாதிரி நமக்கு வரணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷனை ஒரு ஃபார்முலா மாதிரி அப்ளை பண்ணி இதை வந்து நம்ம 0 ஆக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 வேல்யூ தானே நான் 0 ஆக்கணும்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு 2வை வந்து 0 ஆக்கலாம். இந்த 2 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ரோ 2ல் இருக்குது. இப்போ இது 0 ஆகணுன்னா நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற இந்த ரோ 1ஐ ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், ரோ 2லேருந்து மைனஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் இந்த இடம் நமக்கு 0 ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பார்ட் வந்து நம்ம பண்ணலாம். முதல்ல வந்து R1ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். 1 3 10 24. இப்போ இந்த R1ஐ நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால், இது ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 6 20 48. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக எடுத்து எழுதிக்கலாம். ரோ 2 இஸ் ஈக்குவல் டு ரோ 2 மைனஸ் 2 இன்ட்டு ரோ 1. இப்போ இந்த பார்ட் பண்ணியாச்சு. இப்போ ரோ 2 வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். ரோ 2ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 17 4 35. இதுதான் வந்து ரோ 2ஓட வேல்யூ. இப்போ நம்ம 2 இன்ட்டு R1 இப்போ பண்ணோம் இல்லைங்களா, இந்த மேலே இருக்கிற இந்த வேல்யூ அதை இங்கே கொடுத்துக்கலாம். 2 6 20 48. இப்போ இதில் நம்ம இந்த ஃபார்முலாவில் நம்ம மைனஸ் கொடுத்துருக்கோம், அதனால் மைனஸ் 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 மைனஸ். இப்போ 2 மைனஸ் 2 0, 17 மைனஸ் 6 11, 4 மைனஸ் 20 மைனஸ் 16, 35 மைனஸ் 48 மைனஸ் 13. இப்போது அடுத்த மேட்ரிக்ஸில் நம்ம மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு இப்போ நம்ம எதை சேஞ்ச் பண்ணோன்னா ரோ 2வை சேஞ்ச் பண்ணோம். இப்போ ரோ 2வில் என்ன இருக்குது, 2 17 4 35 இருக்கு இல்லையா. அடுத்த தடவை நம்ம மாடிஃபைட் மேட்ரிக்ஸில் 0 11 மைனஸ் 16 மைனஸ் 13 நம்ம எழுதியிருக்கணும். இப்போது மாடிஃபைட் மேட்ரிக்ஸில் எதை நம்ம லாஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணமோ அந்த வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. இப்போ அடுத்து நம்ம இந்த 28ஐ 0 ஆக்கணும். இந்த 28 எப்படி 0 ஆக்குறதுனா, ரோ 1ஐ 28ஆல் மல்டிப்ளை பண்ணி ரோ 3லேருந்து மைனஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபார்முலாவில் நம்ம ஃபஸ்ட்டு இதை பண்ணலாம். முதல்ல ரோ 1ஓட வேல்யூ எடுத்து எழுதுகிறேன். ரோ 1 வந்து பார்த்திங்கன்னா 1 3 10 24. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ரோ 1ஐ 28ஆல் மல்டிப்ளை பண்ணால் 28 84 280 672. இப்போது இந்த ஃபார்முலா ஒன்ஸ் அகைன் எழுதி எடுக்கலாம். ரோ 3 இஸ் ஈக்குவல் டு ரோ 3 மைனஸ் 28 இன்ட்டு ரோ 1. இப்போ இந்த பார்ட்டு முடிச்சிட்டோம். இப்போ ரோ 3ஓட வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ரோ 3ஓட வேல்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 28 4 மைனஸ் 1 32. இதுதான் வந்து ரோ 3ஓட வேல்யூ. இப்போது 28 இன்ட்டு ரோ 1ஓட மல்டிப்ளை பண்ண வேல்யூ இதை எடுத்து இங்கே எழுத போகிறோம். 28 84 280 672. நம்ம ஃபார்முலாவில் மைனஸ் கொடுத்துருக்கோம், அதனால் மைனஸ் 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 மைனஸ். ஸோ இது 0 ஆகிடும். இது பார்த்திங்கன்னா நமக்கு மைனஸ் 80 ஆகும். இது வந்து மைனஸ் 281 ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 640 ஆகும். இப்போ நம்ம எதை நம்ம மாற்றணும்னு பார்த்திங்கன்னா ரோ 3ஐ வந்து நம்ம மாற்றணும். அடுத்த மாடிஃபைட் மேட்ரிக்ஸில் இப்போது இருக்கிற இந்த வேல்யூ 28 4 மைனஸ் 1 32க்கு பதிலாக புதுசாக மாற்றினா இந்த வேல்யூவை நம்ம அங்கே எழுதணும். இப்போ நம்ம மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு.
நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த வேல்யூ 0 ஆகணும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? இப்போ இந்த வேல்யூ 0 ஆகணும்னா நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 80ய இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த 11ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு 7.2727 வரும். இப்போ இந்த வேல்யூவால் ரோ 2 ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல நம்ம மைனஸ் பண்ணக்கூடாது. ஏற்கனவே வந்து இங்கே மைனஸ் இருக்கிறதால நம்ம இங்கே ப்ளஸ் பண்ணணும். ஒருவேளை இந்த இடத்துல ப்ளஸ் 80 இருந்ததுன்னா இந்த இடத்துல நம்ம மைனஸ் பண்ணலாம். முதல்ல ரோ 2ஓட வேல்யூ எடுத்து எழுதுகிறேன். ரோ 2ஓட வேல்யூ 0, 11, -16, -13. இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரோ 2வை இந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணுறேன். ரோ 2 இன்ட்டு 7.2727. ஸோ இது வந்து 0. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்ராக்சிமேட்லி வந்து நமக்கு 80 வந்துடும். இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா 79.99 வரும். அது 80யாக மாற்றிக்கலாம். இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா -116.3636 வரும். இது மல்டிப்ளை பண்ணும்போது -94.5455 வரும். இப்போ இந்த பார்ட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃபுல் ஈக்குவேஷன் ஒரு தடவை எடுத்து எழுதிக்கலாம். ரோ 3 இஸ் ஈக்குவல் டு ரோ 3 ப்ளஸ் 7.2727 இன்ட்டு R2. இப்போது ரோ 3யோட வேல்யூ எடுத்து எழுதலாம். ரோ 3யோட வேல்யூ 0, -80, -281, -640. இப்போ இதில் அந்த 7.2727 R2வால் மல்டிப்ளை பண்ண வேல்யூ இந்த வேல்யூ இங்கே எடுத்து எழுத போகிறோம். 0, 80, -116.3636, -94.5455. இப்போ வந்து இது நம்ம எந்த சைனும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல நமக்கு வந்து ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ 0, -80 + 80 0. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -397.3636 வரும். இதை வந்து ஆட் பண்ணால் நமக்கு -734.5455 வரும். இப்போ அடுத்தது வந்து ரோ 3யோட மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் எழுத போகிறோம். இப்போ மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான இந்த இடம் 0 ஆயிடுச்சு. இப்போ பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, இசட் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், இதை ஒய்ன்னு எடுத்துக்கணும், இதை இசட் எடுத்துக்கணும். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 3y ப்ளஸ் 10z இஸ் ஈக்குவல் டு 24. அடுத்தது பார்த்திங்கன்னா 11y - 16z இஸ் ஈக்குவல் டு -13. இங்கே இது ரெண்டுமே 0 இருக்கிறதால இந்த வேல்யூ கூட இசட்டை கொடுத்துட்டு இந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இசட் கண்டுபிடிப்போம். இந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து எடுத்துப்போம். இப்போ இதில் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இந்த நம்பர் இது கூட மல்டிப்ளேயில் இருக்குது. ஸோ மல்டிப்ளேயில் இருக்கிறது அந்த பக்கம் போனால் டிவைட் ஆகும். அப்போது இதை டிவைட் பண்ணால் இசட்டோட வேல்யூ வந்து 1.8485 வரும். இப்போ இதை நம்ம இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் கொடுக்குறோம். ஸோ 11yயோட வேல்யூ தெரியாது, இசட் வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம். இது கூட மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த மைனஸாக இருக்கிறது அந்த பக்கம் கொண்டு வந்தால் ப்ளஸ் ஆகிடும். இதை சால்வ் பண்ணால் இந்த ஆன்சர் வரும். இந்த இடத்துல 11 மல்டிப்ளேயில் இருக்குது, இந்த பக்கம் போனால் டிவைட் ஆகும். ஸோ டிவைட் பண்ணால் ஒய்யோட வேல்யூ வந்து 1.507. இப்போ நம்ம எக்ஸ் ப்ளஸ் 3y ப்ளஸ் 10z எடுத்துக்கலாம். நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், இசட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணால் இந்த வேல்யூ வரும். இப்போ இது ப்ளஸில் இருக்குது, அந்த பக்கம் போனால் மைனஸில் வரும். அப்போ 24லேருந்து இந்த வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 0.994 வரும். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிட்டோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.